நாம் ஒரு தேர்தலை முன்னோக்கி இருக்கிறோம். 2-3 நாட்களிலே தேர்தல் வர இருக்கிறது சகோதரிகளே. அதனால் உள்ளத்திலே அல்லாஹுடைய நம்பிக்கையை நாம் கொண்டு வருவோம். ஆட்சி அதிகாரம் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். ஆட்சி அதிகாரம் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பான் என்ற நம்பிக்கையை நாம் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த தேர்தல் மூலமாக யாருடைய உள்ளத்தையும் நாம் உடைக்க கூடாது சகோதரர்களே. உலகத்திலே அல்லாஹ் முடிவு செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். முடிவு செய்த வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆட்சியாளர்கள் வருவார்கள், ஆட்சியாளர்கள் போவார்கள். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு தான் ஆட்சியை கொடுப்பான் சகோதரர்களே. நல்லாட்சிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க முடியும். அல்லாஹ்விடத்திலே நல்லாட்சியை தந்து விடுவாயாக என்று கேட்க முடியும் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க பழகிக்கொள்ளுவோம். நல்ல ஆட்சியை அல்லாஹ் தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் தான் ஆட்சிகளை கொடுக்கக்கூடியவன். நாம் இந்த தேர்தலின் மூலமாக நமது ஈமானை நாம் இழந்துவிடக்கூடாது, நமது மார்க்கத்தை இழந்துவிடக்கூடாது. அதனால் நாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் சகோதரிகளே.